எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிடுவார்கள். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2000 ரூபாய், வீடு இல்லாத ஏழைகள் அனைவருக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு. ஆண்களும் இனி நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அந்த 124 வேலை திட்டத்தை ரத்து செய்ய முடியாது. இன்றைய தினம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சுமார் 525. அதில் 1/4 வாக்குறுதிகளோட இதுவரை அவர் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர் 198% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அமைச்சர் சகாக்கள், திமுக பொறுப்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பச்சை பொய்யை மக்களிடத்திலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிடுவார்கள். ஆட்சிக்கு வந்து அமர்ந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அப்படியே மறந்து மக்கள் போராடி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று. ஆனால் மத்திய அரசு அறிவித்த அந்த ஓய்வூதிய அறிவிப்பின் அடிப்படையில் சில மாற்றங்களை செய்து புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அத்தனையும் ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் தான். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே அரசு அளவில் ஆட்சிக்கு வந்த பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும் என்று. அந்த பழைய ஓய்வு திட்டத்திலே பங்களிப்பு கிடையாது, அரசு ஊழியர்களுடைய பங்களிப்பு இல்லை. புதிதாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு, அரசு ஊழியருடைய பங்களிப்பு இடம்பெற்றுகின்றன. ஆக அரசு ஊழியர்களையே ஏமாற்றிய கட்சி தான் திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதே போல மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, இதுவரை கொடுக்கல. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்துனாங்க, இதுவரைக்கும் ரத்தாகல. கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவன் 150 நாள் உயர்த்தப்படும் சொன்னாங்க, இதுவரைக்கும் உயர்த்தல. அண்ணா திமுக ஆளுகின்ற கட்சியாலும் சரி எதிர்கட்சியாலும் சரி மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது உன்னிப்பாக கவனித்து அதை நிறைவேற்றுகின்ற விதமாக மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறான செய்தி, அவதூறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வார் என்று ஒரு தவறான தகவல். இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த மக்கள் இப்ப 125 நாளாக உயர்த்தி விட்டார்கள். இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின் மூலமாக இவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இனி யாராலும் அந்த 124 வேலை திட்டத்தை ரத்து செய்ய முடியாது. அதே போல 125 நாட்கள் இன்றைக்கு மத்திய அரசு அந்த வேலை திட்டத்திலே அறிவித்திருக்கின்றது. அவர் வேலை செய்து 15 நாட்கள் அவருடைய வங்கியிலே அவருக்கு உண்டான ஊதியத்தை வழங்க வேண்டும். இரண்டாவது, அந்தந்த ஊராட்சியே இடத்தை தேர்வு செய்யலாம், வேலையை தேர்வு செய்யலாம். எல்லாமே இந்த அதிகாரம் இடம்பெற்றுகின்றது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி இது 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் மத்திய அரசுக்கு,
அதிமுக கட்சிக்கென்று எண்ணி ஒரு தவறான ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மத்திய அரசு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதிமுக வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 125 நாள 150 நாட்கள் நாங்கள் உயர்த்துவோம். 125 நாட்கள் தற்போது இருக்கின்ற வேலை நாட்களை 150 நாட்களாக உயர்த்தப்படும். அதோடு அண்மையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தா முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதி நாங்கள் அளித்தோம். அதில் 5 அறிவிப்புகள் வெளியிட்டோம். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2000 ரூபாய் மகளை அவருடைய குடும்பத்தினுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றோம். எல்லா இடத்திலையும் போஸ்ட் ஒட்டியிருக்கோம். அதே போல 125 நாட்கள் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த வேலை நாட்களை 150 நாளாக உயர்த்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு. மூன்றாவது, வீடு இல்லாத ஏழைகள் அனைவருக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிலேயே பட்டியலின மக்கள், அந்த பட்டியலின மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு, நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை அரசாங்கமே வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், அந்த குடும்பத்தில் வயது வந்த ஆண்கள் இருந்தால் திருமணம் ஆகி தனி குடித்தனம் போறாங்க. அப்படி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு வீடு இல்லாத ஒரு சூழ்நிலை. இதை கண்டறிந்து அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற அந்த நபருக்கு அரசாங்கத்தை நிலத்தை வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு அந்த பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல பெண்களுக்கு நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஆண்களும் இனி நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதுபோல நம்முடைய பெண்கள் குறித்த காலத்தில் வேலைக்கு செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. இந்த ஆட்சியை கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம், மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 மானியம் கிடைக்கும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்திற்கும் 25,000 மானியம் கிடைக்கும்.